சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவும் ஆகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கிடவது என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு நான் சார்ந்திருக்கிற பழனி சபையாருடைய அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் ஊழியத்தின் நிமித்தம் நாம் பிரயாணப்படுகின்ற சகல பட்டணங்கள் தோறும் இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதர சகோதரிகளின் அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய தினத்துல நம்ம தியானிக்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பு இக்காலத்து பாடுகளும் இனி வெளிப்படும் மகிமையும். ஆதார வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 17 ஆதாரமாக வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8, 17 மற்றும் 18. கிறிஸ்துவுக்கு உடல் சுதந்திரமும் ஆமென். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியே ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று என்கிறேன். இந்த வசனம் தான் பாடத்தினுடைய தலைப்பு. தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர்களாக நாம காணப்படுகிறோம். இந்த காலத்திலேயே பாடுபடும் தளத்துல இந்த ஒரு வாழ்க்கைக்கு நம்மளுடைய நேர்மை உண்மையை நாம பாடுபடும் விஷயத்துல நிரூபிச்சோம் அப்படின்னா, அதற்கேற்ற உண்மையை நம்ம காமிச்சோம் அப்படின்னா, எதிர்காலத்துல வெளிப்படும் ஒரு மகிமை இருக்கு. அந்த மகிமைக்கு தற்கால பாடுகள் ஒப்பிடத்தக்கவைகள் இல்லை என்று அப்போஸ்தலன் நீங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு பாடமானது பிரியமானவர்களே, நம்ம பழைய ஏற்பாட்டின் முக்கியமான கதாபாத்திரமா இருக்கக்கூடிய முற்பிதாவாகிய யோசேப்பை மையமாக வைத்து நம்ம பார்க்க போறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கை வரலாறை ஜென்ரலா நம்ம பார்த்திருக்கோம் நிறைய தருணங்கள்ல. ஆனாலும் பஸ்கா நேரங்கள்ல ஏன் யோசேப்பினுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம தியானிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலையும் ஒரு கசப்பான பாத்திரம் இருக்கு, ஒரு நவமான பாத்திரம் இருக்கு இல்லைங்களா? ஆதார வசனம் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமை என்று குறிப்பிடுகிறது. கர்த்தர் நம்ம கையில அடையாளமாக கொடுத்த பாத்திரத்துல என்ன ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார் அப்போஸ்தலர்கள்ட்ட. இதை நீங்க என்னுடைய பாத்திரத்தில் குடிக்கவும் நான் பெரும் ஸ்நானத்தை உங்களால பெறவும் கூடுமா? நீங்க உங்களுக்குள்ளே இவைகளை பங்கிட்டுக் கொள்ளுங்கள், பருகுங்கள் அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் நம்ம கரங்கள்ல கொடுத்துட்ட அருமையான அந்த ஒரு பரிசு பொருளாகிய அப்பம் மற்றும் பாத்திரத்துல அடையாளங்களுக்குள்ள குறிப்பாக பாத்திரம் குறிக்கக்கூடியது பாடுகள் உபத்திரவங்கள்ல கர்த்தரோட நாம் பங்கெடுப்பது. அப்பம் கர்த்தருடைய ஈடுபலியை நாம் விசுவாசிப்பது, பாத்திரம் அவர் அடைந்த பாடுகள்ல உபத்திரவங்கள்ல அவருடைய பாத்திர தன்மைகள்ல நமக்கும் ஒரு பங்கை சிறிய அளவுல கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த பாத்திரத்தை அவர் சொல்லும் பொழுது, இதை நான் மறுபடியும் தேவனுடைய ராஜ்யத்துல நவமானதாய் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை இனிமே பானம் பண்ண போறது இல்லை என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, பாத்திரத்துக்கு 2 பகுதியை அங்க சுட்டி காண்பிக்கிறார். ஒரு பகுதி கசப்பா இருக்கும், வண்டலா இருக்கும், டஸ்ட் கூட இருக்கும் குடிக்க. ஆனால் மறுமையில ஒரு பாத்திரம் கிடைக்கும். அந்த பாத்திரம் ஒன்லி நவமானதா மட்டும் இருக்கும்னா, சந்தோஷம் நிறைந்ததா மட்டும் இருக்கும். அங்க பாடுகளுக்கோ சிலுவைக்கோ இடமில்லை. அதேதான் அப்போஸ்தலன் ரோமர்ல குறிப்பிட்டார், இக்காலத்து பாடுகளும் இனி வெளிப்படும் மகிமை. அந்த 2 பகுதி. இதையேதான் நம்ம முற்பிதாவாகிய யோசேப்பினுடைய வாழ்க்கை வரலாறுலையும் நம்ம பார்க்கிறோம். அநேக தீர்க்கதரிசிகளை திருஷ்டாந்தங்களாக தேவன் நமக்கு வைத்திருந்தாலும், நிறைய முற்பிதாக்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய பிரதிபலிப்பாக வேதாகமத்துல இருந்துட்டாலும், இந்த ஒரு மனிதனிடம் எந்த ஒரு சரிவிலும் காண முடியாது. இப்ப மோசே பூமியில் உள்ள எல்லோரிலும் சாந்தம் உள்ளவனாய் இருந்தான் அப்படின்னு கர்த்தரை குறித்த ஒரு கம்பேரிஷன் மோசேக்கு வைக்கலாம், நீடிய சாந்தம் உடையவர். ஆனா அதே மோசே கோபப்பட்டு தவறு இழைத்ததை பார்க்கிறோம், கானானுக்குள்ள அவரு பிரவேசிக்கல. தாவீது கிறிஸ்துவுக்கு முழுக்க முழுக்க நிழல் கொலை மற்றும் விபச்சாரம் பண்ணி அதிக இரத்தக்கரை படிந்த மனிதனாகவும் அவரு காணப்படும் பொழுது, அதையெல்லாம் நம்ம கர்த்தரோட என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. யோனா மீனின் வயிற்றுல இருந்தாருன்னு சொல்றோம், அதை மட்டும்தான் கர்த்தருக்கு நிழலா எடுக்க முடியும். அப்ப யோனாவுடைய கீழ்ப்படியாமைய எடுக்க முடியாது.
இது மாதிரி சொல்லிட்டே போலாம். சாலமோனுடைய அனந்த ஞானம் கர்த்தருக்கு அடையாளம். பட் சாலமோனுடைய 1000 திருமணம் ஆவிக்குரிய அர்த்தம் வேணா எடுக்கலாம், பரிசுத்த தன்மையில தோத்து போறாரு இல்லைங்களா? இப்படி பார்க்கும்போது ஒரு மனிதன் மாத்திரம் தனது நீதியிலும் பரிசுத்தத்திலும் ஒழுங்கிலும் தேவன் எந்த சூழலுக்கு உட்படுத்தினாலும் அந்த இடத்துல அவர் காண்பிச்சிட்ட கீழ்ப்படுதலிலும் உண்மையா இருந்திருக்கார் அப்படின்னா, கர்த்தர் இயேசுவுக்கு முன்னாடி வாழ்ந்துட்ட நபர்கள்ல ஒன்லி ஒன் அவரு யோசேப். சோ அவருடைய வாழ்க்கையில 2 பாத்திரம் இருக்கு. ஒரு பாத்திரம் கசப்பு நிறைந்தது, மற்றொரு பாத்திரம் ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருந்துச்சு. அந்த ஆசீர்வாதமான பாத்திரத்தை பருகுவதற்கு முன்னாடி வாலிப பிராயத்தில இருந்து 13 வருடங்கள் அவர் மிகுந்த சிரமத்தை அனுபவித்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம யோசேப்பினுடைய விசுவாசத்தை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, எபிரேயர் 11:22 வாசிப்போம். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். விசுவாசத்தினாலே யோசேப்பு முக்கியமான ஒரு தகவலை இங்க பதிவு பண்றார் பவுல். எகிப்துல யோசேப்புடைய மரணத்துக்கு பிறகு அடுத்ததாக வந்த பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்திட்டாரு. யோசேப்புக்கு கிடைச்சிட்ட ஒரு அங்கீகரிப்பு, யோசேப்பினால் மற்றவர்களுக்கு கிடைச்சிட்ட தயவெல்லாம் அடுத்த பார்வோன் வந்த பின்னாடி இல்ல. ஆனாலும் தனது சொந்த ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் எகிப்தை விட்டு நிச்சயமா ஒரு நாள் விடுவிக்கப்படுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில, நீங்க போகும்போது என் எலும்பை எடுத்துட்டு போங்கன்னு அதுல கான்பிடென்டா இருந்தார் பாருங்க. தன் அந்நிய காலத்திலேயே அதை பத்தி பேசி, நீங்க போகும்போது என் எலும்பையும் கூட கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை சொல்லியிருக்கிறார் என்பது யோசேப்பினுடைய விசுவாசத்திற்கு ஒரு சிறந்த சாட்சி. இந்த ஒரு வசனம் போதும், அவர் மறித்தும் பேசுகிறார் என்பதற்கு, இல்லைங்களா? அவர் இப்ப மரணம் அடைஞ்சிட்டாரு, ஆனாலும் நான் மறிச்ச பின்னாடி நீங்க இங்க இருந்து விடுதலை ஆவீங்க தேவனுடைய பலத்த கரத்துல, அவருடைய வல்லமையில. அப்ப இந்த எலும்பை எடுத்துட்டு போங்க. சாதாரணமான விசுவாசம் இல்ல, அவருடைய முழு நம்பிக்கை விசுவாசத்தை இந்த எலும்பை எடுத்துட்டு போங்கிறதுல வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படி பார்க்கும்போது பிரியமான சகோதர சகோதரி, யோசேப்பினுடைய பாத்திரத்தன்மையை முதல்ல நம்ம பார்ப்போம். பிறகு யோசேப்பினுடைய நிழல் பொருள் அடையாளங்களுக்குள்ள பஸ்கா நேரத்துல நமக்கு தேவையான பாயிண்ட இந்த பாடத்துல நம்ம பார்க்கலாம். யோசேப்பு சிறு வயதுல 11வது குமாரனாக யாக்கோபுக்கு பிறந்ததுனால மற்ற 10 பசங்களை பார்க்கிலும் அதிகமாக நேசிக்கப்பட்ட ஒரு நபராக காணப்பட்டார், மகனாக காணப்பட்டார். இதனால யாக்கோபு அதிகப்படியான அன்பை வைத்து அவருக்கு வஸ்திரங்களை எடுத்து போட, அவரை ரொம்ப செல்லமாக மற்ற குமாரர்களை விட அதிகமாக தன் தோளில் வைத்திருப்பது போன்ற அன்பின் முத்தங்கள் அதிகமாக இவருக்கு இருந்துச்சு. பொதுவாகவே தகப்பனால் அதிகம் நேசிக்கப்பட்டிருந்த காரணத்தினால பாக்கி 10 சகோதரர்களுக்கும் யோசேப்பின் மேல கடுமையான பொறாமை இருந்தது. இந்த சூழ்நிலையில யோசேப்புக்கு தேவன் சொப்பன திறமையை, தாளந்தை கொடுத்திருந்தாரு. அவரு காண்கின்ற சொப்பனம் பூரா அப்படியே நடக்கும் சிறு வயது முதல். அது அவருக்கே தெரியும், தான் ஒரு தீர்க்கதரிசி, குறிப்பாக சொப்பனக்காரன் என்பது அவருக்கு நன்கு தெரியும். அதுல 2 விதமான சொப்பனத்தை கண்டு தன்னுடைய சகோதரர்களுக்கும் தகப்பனுக்கும் அவரு சொல்றார். 12 அரிக்கட்டுகள், அதுல 11 சாஞ்சு இருந்துச்சு, என்னுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து இருந்துச்சு. அப்படிங்கும் போது, நாங்கெல்லாம் உனக்கு வணங்கணுமோ, நீங்க எங்க மேல துரைத்தனம் பண்ணுவாயோன்னு சொல்லிட்டு சகோதரர்கள் டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்புறம் இன்னொரு சொப்பன சும்மா இருக்க மாட்டாம என்ன பண்ணிடுறாரு, சூரியனும் சந்திரனும் 12 நட்சத்திரங்களும் என்னை வணங்குச்சுன்னு அப்பா அம்மாவையும் சேர்த்து சொல்லிட்டாரு. அவங்களுக்கு சொப்பனம் வருதோ இல்லையோ, சொப்பனத்துக்கு அர்த்தம் அவங்களால கண்டுபிடிக்க முடியுது. அப்ப நாங்க 12 பேரும், அப்பா அம்மாவும் 11 நட்சத்திரங்கள் நாங்களும், அப்பா அம்மாவும் உன்னை வணங்கணும் அப்படின்னு டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த விஷயத்துல யாக்கோபே யோசேப்பை கடிந்து கொள்வாரு. ஆனாலும் யோசேப்பினுடைய இந்த சொப்பனத்திற்கான ஒரு காரியத்தை யாக்கோபு மனதில் நிறுத்திக் கொள்வார். இதுல இருந்தே யோசேப்பின் மேல அவர் ஒரு 11வதாக பிறந்துட்ட கடைசி தம்பி, அதுக்கப்புறம் பெஞ்சமின் பிறக்கிறார். அந்த ஒரு கடைசி பிள்ளைங்கிற ஒரு பாச உணர்வு கூட இல்லாம 11 சகோதரர்களுக்குள்ள எப்போதும் அவர் பரியாசத்துக்குள்ளும் நிந்தனைகளுக்குள்ளும் ஆளாக்கப்பட்டிருந்தாரு. ஒரு முறை அவர்களை பார்க்க அவர் உணவு எடுத்துட்டு போயிருக்கும் பொழுது அவரை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாங்க. கொலை செய்யலான்னு திட்டம் போடும்போது, இரத்த பலிக்கு நம்ம ஆளாக வேண்டாம், கொலை செஞ்சு குழிக்குள்ள தூக்கி போடலாம்னு சொல்லிட்டு ரூபன் கொடுத்த ஆலோசனையின் அடிப்படையில நம்ம கரையை படிய வேண்டாம், கொலை செஞ்சு குழிக்குள்ள தூக்கி போட்டலான்னு போட்டுறாங்க. திரும்ப அவரு கத்திக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த கூக்குரலை கேட்டு யூதா என்ன பண்ணுவார்னா, வழிபோக்கர்களாக வியாபாரிகள் இஸ்மையலர்கள் பாத்தீங்கன்னா எகிப்துக்கு போவாங்க. போகும்போது இவங்க கிட்ட
வித்து போட்டுடலாம், யோசேப்பை வித்தரலாம் வெள்ளிக்காசுக்குன்னு சொல்லிட்டு 30 வெள்ளிக்காசுகளுக்கு அவர் அங்க வித்துறான். 2 அண்ணனுங்க கொஞ்சம் நல்லவங்களா இருந்தனால ஒருத்தர் குழியில தூக்கி போட சொன்னாரு, இன்னொருத்தர் வித்துறலாம்னு சொன்னாரு. இந்த 2 இரக்கத்தினால தேவனுடைய கிருபை யோசேப்புக்கு கிடைச்சு அவரு எகிப்துக்கு அடிமையாக விற்கப்படுறாரு. போர்த்திபாருடைய வீட்டுல அவரு அடிமையாக வேலை செய்யும் போது 17 வயசு. யோசேப்பை அடிமையாக விட்டு அவர் போர்த்திபாருடைய வீட்டுக்கு போகும்போது அவருடைய வயசு 17 என்பது இந்த காலகட்டத்துல நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லைங்களா, இந்த நன்மை தீமையும் ஒத்துக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. 20 வயசை தாண்டுற வரைக்குமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. 17ங்கிறது தலகால் புரியாத ஒரு வயசு. பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அது எல்லாமே நெகட்டிவா பார்க்கக்கூடிய ஏஜ்ல கடுமையான பாடுகளுக்குள்ள புடமிடப்படுறாரு பாருங்க. 17 வயதுல அடிமையா விற்கப்படுறாரு, வேலைக்கு சேர்ந்துட்டார். ஒரு இடத்துல வீட்டுல அடிமையாக வேலைக்கு சேர்ந்துட்டாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா 27 வயது வரைக்கும் இருக்கிறாரு. அதாவது 10 வருடம் வேலை செய்யறாரு போர்த்திபாருடைய வீட்டுல. 27வது வருடம் போர்த்திபாருடைய மனைவியின் மூலம் ஒரு தவறான இச்சைக்கு இணங்கல அப்படின்றதுனால பொய்யான பழிச்சொல்லுக்கு ஆளாக்கப்பட்டு ஜெயிலுக்கு போறாரு. 28வது வருஷத்துல ஜெயில்ல 2 பேரை சந்திக்கிறாரு. 28வது வயதுல பானபாத்திரக்காரன் மற்றும் சுயம்பாகி 2 பேரை சந்திச்சு, ஏன் அவங்க ஜெயிலுக்கு வந்தாங்க, அவங்க எல்லாம் யாரு விடுதலையாக போறா, யார தூக்குல பார்வன் போட போறாருன்னு சொல்லிட்டு பானபாத்திரக்காரனை விடுதலை செய்ய போறதாகவும் சுயம்பாகி தூக்கிலிடப்பட போறதாகவும் அந்த 2 சொப்பனத்துக்கான விளக்கத்தை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. சொன்ன மாதிரியே பானபாத்திரக்காரன் மறுபடியும் பார்வோனுக்கு திராட்சரசம் ஊத்தி கொடுக்க போறாரு. சுயம்பாகி தூக்கிலிடப்படுறாரு. பானபாத்திரக்காரன் இந்த சம்பவத்தை மனசுல நான் வச்சிருப்பேன், ராஜ அரண்மனைக்கு நான் போகும்போது உன்னை பத்தி பேசி உன் விடுதலைக்காக நான் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு மறந்துடுவார். அவரும் மறுபடியும் 2 வருஷம் ஜெயிலே இருக்கிறார், 30 வயது வர்ற வரைக்கும். 27வது வருஷம் பழிச்சொல்லுக்கு ஆளாக்கப்படுறார், மறுபடியும் 2 வருஷம் ஜெயில இருக்கார். 28வது வருஷம் பானபாத்திரக்காரனால ஏமாற்றப்பட்டு ஜெயில தான் இருக்கிறாரு 30 வயசு வரைக்கும். 30வது வயதுலதான் பார்வோனுக்கு சொப்பனம் வருது. பாருங்க, இந்த சொப்பனத்துக்கும் யோசேப்புக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு. சிறு வயதுல அவருக்கு 2 சொப்பனம், ஜெயில பானபாத்திரக்காரனுக்கு சுயம்பாகிக்கு 2 சொப்பனம், இங்க பார்வோனுக்கு 2 சொப்பனம். எல்லாம் 2 வருது. பார்வோனுக்கு வந்த சொப்பனம் சாதாரணமானது இல்ல, ஒரு மிகப்பெரிய வல்லரசு தேசத்திற்கான ஒரு எச்சரிப்பின் மணி. அரிக்கட்டுகள் மற்றும் பசுக்கள் பற்றின சொப்பனம். 7 கொளுத்த பசுக்கள் வருது, 7 நலிந்த பசுக்கள் வருது, 7 நல்ல செழுமையான அரிக்கட்டுகள் இருக்கு, 7 சாவியானதும் சரிவர வளர்ச்சி அடையாத ஒரு சூம்பி போன அரிக்கட்டுகள் இருக்கு. புஷ்டியான 7 பசுக்களை அவலட்சணமான 7 பசுக்கள் அடிச்சு சாப்பிட்டு பச்சிச்சிருது. அதே மாதிரி நல்ல அரிக்கட்டுகளை சரிவர விளைச்சல் இல்லாத அரிக்கட்டுகள் பச்சித்து போட்டுறதுன்னு பார்த்துட்டு பயத்துல எந்திரிச்சாரு. எப்படி நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டு அந்த பொற்சிலையினுடைய காரியத்தினால பயந்து மிரண்டு எந்திரிச்சாரோ அதே மாதிரியே இவரும் எந்திரிக்கிறாரு. இப்ப இதுக்கு யாருன்னு போது இந்த இடத்துல ஞாபகத்துக்கு வர்றாரு பானபாத்திரக்காரனுக்கு யோசேப். ஜெயில நான் ஒரு வாலிப எபிரேய புருஷனை சந்திச்சேன், அந்த பையன் எங்களுடைய சொப்பனத்தை விடுவித்தான். சொன்ன மாதிரியே என்ன நீங்க விடுதலை செஞ்சீங்க, சுயம்பாகிய தூக்குல போட்டீங்க. எங்க லைஃப்ல அவன் சொன்னது நடந்தது. நிச்சயமா பார்வோனுடைய சொப்பனத்திற்கு விடுதலை தர்றதுக்கு கண்டிப்பா அதை விடுவிக்கிறதுக்கு யோசேப்பினால முடியும் அப்படின்னு சொன்னோனையும் எகிப்துல எந்த ஞானிகளுக்கும் அதுக்கு தகுதி இல்லை. கரெக்டா யோசேப்பினுடைய ஞானத்தை, யோசேப்பினுடைய ஒரு வல்லமையை, யோசேப்பினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தானத்தை எகிப்துக்கு காட்டுவதற்காக, மிகப்பெரிய உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு அவர் உயர்த்தப்படுவதற்காகவே தேவன் 30 வருஷம் பாதுகாத்து அங்க கொண்டு போயிருக்கிறத பாக்குறோம். அதுல விசேஷமா 17 வயதிலிருந்து 13 வருடங்களாக அவர் பட்ட கஷ்டம், அந்த 30 வயது வரைக்கும் பட்ட கஷ்டம் அவருடைய வாழ்க்கையில இக்காலத்து பாடுகள். இப்ப பார்வோனுக்கு சொப்பனத்தை விடுவிச்ச பின்னாடி பார்வோன் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, ஆச்சரியமான ஒரு வார்த்தை அது. இங்க நம்ம இதை வாசிக்கலாம்னா, ஒரு நிமிஷம். ம் 41 ஆதியாகமம் 39 தொடங்கி. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னைப் போல் வேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை.
நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோனை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாய் ஆக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு போதும் சொப்பனம் நிறைவேறிச்சு. முக்கியமான வார்த்தை பார்வோன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பாருங்க. தேவன் இவைகளை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடினா அவரு ஒரு புறஜாதி அரசன், உண்மை தேவனை தெரியாது. இப்படி தேவனுடைய நாமத்தையும் அறிக்கையிட்டு யோசேப்புக்கான கணத்தையும் கொடுக்கிறாரு. உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் பூமியில இல்லைன்ட்டார். சோ அரண்மனையில நான் பெரிய ஆளா இருக்கலாம், எனக்கு அடுத்து என்னுடைய சிங்காசனத்துல நீ 2வது இடத்துல இருப்ப. மற்ற எல்லாரும் உனக்கு என்ன ஆகணும்? அடங்கி நடக்கணும். அரண்மனையில மட்டும்தான் நான் உன்னோட உயரமான இடத்துல இருப்பேன். மற்ற இந்த எகிப்தில் உள்ள சகல சமஸ்தானத்துக்கும் கட்டுப்பட்ட தேசங்கள் அனைத்துமே, எகிப்துக்கு உட்பட்ட சகல சாம்ராஜ்யங்களும், ஏன்னா அப்ப எகிப்து ஒரு வல்லரசு தேசம், முக்கியமான தளபதியாக இருக்கக்கூடிய யோசேப்புக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆசீர்வாதம் நிறைவேறதை நம்ம பார்க்கிறோம். இது பிராக்டிக்கலா அந்த சிறு வயதில் கண்ட சொப்பனம் நிறைவேறதை குறித்து நம்ம படிக்கும்போது 42:6 வாசிங்க. யோசேப்பு தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விட்டார். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். இதுதான் அந்த அறிக்கட்டுகள் வணங்குறது. அடுத்து தாயின் தகப்பனும் வருவாங்க. அடுத்த சொப்பனம் நிறைவேறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி தேசத்துக்கு ஒரு அதிபதி ஆயிட்டாரு. தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் அந்த தானியத்தை அவர் விற்கிறாரு. சகோதரர்கள் வந்து முகங்குப்புற விழுந்து வணங்குறான். இப்ப இந்த சொப்பனம் அதுல என்ன விஷயம் இருந்துச்சுங்கிறது நமக்கு தெரியும். 7 பஞ்ச காலம், 7 ஆசீர்வாதமான காலம் வரும். ஆசீர்வாதமான 7 காலங்களுக்கு, அந்த 7 ஆண்டுகளுக்கான செழிப்புகளை ஜனங்க கிட்ட வரியாக வசூல் பண்ணி, 5ல் 1 பங்கு வரியாக வசூல் பண்ணி சேர்த்து வச்சு வரப்போற 7 பஞ்ச ஆண்டுகளுக்கு அதை டேலி பண்ணிக்கலாம். இப்ப இந்த நேரத்துல யாக்கோபுடைய சந்ததிகள் பஞ்சத்துல பாதுகாக்கப்படுறதுக்காக எகிப்துக்கு போய் தானியம் வாங்கணுங்கிறதுக்காகவே, அவங்க எகிப்துக்கு அருகையில் இருந்தாங்க இல்லைங்களா, எகிப்துல போய் இவங்களுக்கு தானியம் வாங்கி யாக்கோபுடைய சந்ததிகள் போஷிக்கப்படணுங்கிறதுக்காகவே யோசேப்பை முன்னமே தேவன் அறிந்தவராக, எகிப்தின் பஞ்சங்களை போக்குறது அதுல 2வது மேட்டர், உண்மையான ஜனங்களுடைய பஞ்சத்தை அந்த 7 ஆண்டு காலங்கள் போக்கணுங்கிறதுக்காகவே எகிப்துல தானியத்தை சேவிங் செய்து வச்சு சகல ஜனங்களையும் ஆசீர்வதிச்சு, குறிப்பா தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு யோசேப்பை அங்க தேவன் அனுப்பினார். இந்த சொப்பனம் நிறைவேறுதல் தான் சகோதரர்கள் சாஷ்டாங்க வணங்குற மாதிரி அந்த 11 அரிக்கட்டுகள் சொல்றது, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் சொன்னது எல்லாமே ஒரு அங்க அதிபதியா இருப்பாரு. அப்ப கண்டிப்பா இவங்க வணங்குவாங்கிறத அவர் வேணும்னு சொல்லல, தேவனால் அனுமதிக்கப்படக்கூடிய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை சொப்பன வழியாக அவர் பார்த்துட்டு யதார்த்தமா சொல்லி விதமாக அவர் அங்க பகைக்கப்பட்டார். ஆனா சொன்னபடியே சொப்பனம் அங்க அவருக்கு வாழ்க்கையில நிறைவேறி. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு யோசேப்பு நிழல் என்று, அடையாளம் என்று நம்ம சொல்லும் பொழுது நிறைய குணப்பண்புகளை கம்பேர் பண்ண முடியும். நிறைய கேரக்டர்களை யோசேப்பை ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பிட்டு நம்ம சொல்லலாம். அப்படின்னாலும் முதல் முக்கியமான ஒரு நிழல் அல்லது ஆண்டவர் இயேசுவை குறித்த ஒரு அடையாளம், இது ரொம்ப மேட்சிங் ஆகுது, கரெக்டா பொருந்தது யோசேப்புக்கு அப்படின்னு நம்ம ஒருவேளை சொன்னோம் அப்படின்னா, யோசேப்புடைய நீதியும் பரிசுத்தம். யோசேப்பு ஒரு இடத்துல கூட பொய் சொன்னார், நடந்த உண்மையை மறைச்சார், அதிகப்படியாக பேசிட்டாரு, தற்பெருமை அடைஞ்சாரு அப்படின்னு நம்ம படிக்கவே முடியாது. ஒரு நிதானம், ஒரு அமைதல், தான் உயர்த்தப்பட போறதை தெரிஞ்சிருந்தும் தன்னுடைய வாழ்க்கையில எந்த இடத்துலயும் உணர்ச்சி வசப்படல, அநீதி யாருக்கும் அவர் செஞ்சதில்ல, அநீதி செஞ்சுட்டு போனவங்க கிட்டையும் கேள்வி கேட்டதில்ல, எனக்கு இப்படி அநீதி செஞ்சிட்டீங்களே அப்படின்னு சகோதரர்களையோ அந்த பானபாத்திரக்காரனையோ பார்வோனுடைய மனைவியவோ அவரு தீமைக்கு தீமை செய்து துட்டி காட்டல, நீங்க இப்படிலாம் எனக்கு அநீதி பண்ணிட்டீங்க. அப்ப ஆண்டவர் பூமியில
வாழ்ந்துட்ட அந்த 3 வருட காலம் ஆண்டவருடைய 3 நிலை இருக்கு அவருக்கு. லோகோஸ், மனுஷகுமாரன், இப்ப அழியாமையில் இருக்கக்கூடிய அவர் ஒரு ஜீவியாக இருக்கிறார். இதுல விசேஷமா உடன்படிக்கையினுடைய நாட்கள்ல அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களோட தான் நம்ம யோசேப்பை கம்பேர் பண்ணும்போது, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் வசனம் 26 வாசி. பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர். இந்த வார்த்தை ஆண்டவருடைய பரிபூர்ண தன்மையோடு அவருடைய நீதியை, பரிசுத்தத்தை காட்டுது இல்லைங்களா? ஒரு பரிபூர்ண மனிதன் எப்படி இருப்பார்? பரிசுத்தரா இருப்பார், குற்றமற்றவரா இருப்பார், மாசு இல்லாதவரா இருப்பார், பாவிகள் மத்தியில நிக்க மாட்டார், வானங்கள்ல உயர்ந்தவர். ஆல்ரெடி அவர் தேவதூதனாக, பிரதான தூதனாக இருந்தவர். இப்ப பூமியில பிரதான ஆசாரியனாக நமக்கு இருக்கிறார்னு பார்க்கும். அப்ப அதுல அவருடைய நீதியும் தூய்மையும் காண்பிக்கப்படுது இல்லைங்களா அந்த வசனத்துல? நீதி பரிசுத்தத்துக்கு யோசேப்பை குறிப்பிட்டு சொல்லலாம். யோசேப்பிட்ட நிறைய நல்ல கேரக்டர் இருக்கு. ஆண்டவரை இந்த ஒரு விஷயத்துல மேட்ச் பண்ணணும்னா எந்த முற்பிதாக்களையோடையும் மேட்ச் பண்ணவே முடியாது. நிறைய தீர்க்கதரிசிகளை பத்தி நமக்கு எழுதப்படல. ஏசாயா, எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருக்கிறாங்க. பட் யோசேப்பு அளவுக்கு நமக்கு சில சந்தர்ப்ப சூழல்கள் காண்பிக்கப்பட்டிருக்கணும் இல்லைங்களா? பாருங்க, ஒரு தனிமையா இருக்கும் பொழுது தவறு செய்வதற்கு தூண்டப்படுகிறார், உதறி தள்ளிட்டு ஓடுறார். அந்த தவறுக்கு நானு உட்பட மாட்டேன். அப்போ நல்ல ஒரு வாய்ப்பு அவர் என்ன பண்ணிருக்கிறார், அந்த இடத்துல பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, நீதியை காத்துக்கொள்ள தட்டி கழிச்சிருக்காருங்களா? இது போல குறிப்பிட்ட சம்பவம் மற்ற முற்பிதாக்கள்கிட்ட நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்ல வரோம். இந்த இடம் குறிப்பாக ஆண்டவர் இயேசு பூமியில இருந்த நாட்கள்ல சாத்தானே வலை விரிக்கும் போது கூட, உலகத்தின் ராஜ்யங்களை காட்டும் பொழுதும் கூட, சொந்த மாம்ச தேவைகளுக்கென்று எதையும் அவருடைய வல்லமையை பயன்படுத்திக்க கூடாது, உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்காக நம்ம ஜீவிக்க கூடாது, சாத்தானோட எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் ஆயிடக்கூடாதுன்னு அப்பாலே போன்னு சொன்னார் இல்லைங்களா? அந்த சம்பவத்தோட ஒப்பிட்டு பாருங்க. யோசேப்பு உதறி தள்ளிட்டு ஓடுனார். நீதி பரிசுத்தத்திற்கு முக்கியமான ஒரு அடையாளமாக பார்க்கிறோம். அதான் நம்ம நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர் அப்படின்னு ஆண்டவரை குறிச்சு படிக்கிறோம். இந்த இது யாருக்கு மேட்ச் ஆகுது? அப்படியே யோசேப்பு, ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உண்மை மற்ற தோழர்களை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்னா 11 சகோதரர்கள்ட்ட இல்லாத குணப்பண்பு யோசேப்பிட்டு இருந்துச்சு. காரணம், அது நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறது. இது தேவனுக்கு பிடிச்சதுனால மற்றவர்களை பார்க்கிலும் யோசேப்பை விசேஷமா வச்சிருந்தார் இல்லையா? அதுதான் ஆண்டவருக்கு மேட்சிங் ஆகுது. அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்ததுனால தேவனுடைய பார்வையில ரொம்ப தேவனுக்கு விருப்பமான தன்னுடைய குமாரனாக அவர் இருந்தார் என்று நம்ம பார்க்கணும். 2வது, யோசேப்பினுடைய வாழ்க்கையில இந்த தீர்க்க தரிசனங்கள் அனைத்துமே நிறைவேற வேண்டிய அவசியம். அது தேவனுடைய அனந்த ஞானத்துல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இது படிப்படியா பிராக்டிக்கலா நிறைவேறின விஷயங்களை, சில விஷயங்களை நம்ம கவனிக்கும் போது, அப்பாவினால் அதிகம் நேசிக்கப்பட்டதுனாலேயே யோசேப்புக்கு துன்பங்கள் வந்துச்சு இல்லையா? குறிப்பாக தனது சகோதரர்களால அவர் அவமதிக்கப்பட்டதுக்கும், பரிகசிக்கப்பட்டதுக்கும், புறக்கணிக்கப்பட்டதுக்கும் முக்கிய ரீசன், நம்மளாம் மூத்தவங்க இருக்கிறோம், ஒரு புத்திர ஸ்வீகாரத்தை நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறார் அப்பா. எப்ப பார்த்தாலும் யோசேப்பையே ஹைலைட் பண்றாரு, யோசேப்புக்கே முக்கியமான வஸ்திரங்களை எடுத்து போடுறாரு, யோசேப்பே நம்ம மேல துரத்தனம் பண்ண போற மாதிரி யோசேப்பை குறிச்சே ஹைலைட் பண்றாருங்கிற ஒரு பொறாமை. யாக்கோபு மேலேயும் கோபம் இருந்துச்சு, மற்ற சகோதரர்களுக்கு யோசேப்பை மேல பொறாமை இருந்துச்சு. இது அப்படியே ஆண்டவருடைய வாழ்க்கையில மேட்ச் பண்ணுங்க. அப்பாவினால் அதிகம் நேசிக்கப்பட்டா துன்பம் வரும் இல்லைங்களா? உலகத்துல பிதாவாகிய தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில நம்ம வாழ்றோம். அதற்கு முதல் ஆரம்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்துல அவர் பிதாவாகிய தேவனை யூதர்களுக்கு பிரசங்கிக்க பண்ணும்போது, பிதாவாகிய தேவனுடைய ஜனங்கள்னு பெருமை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்ட ஒரு தன்மையுடையவர், அவருடைய அன்பு இரக்கம் எப்படிப்பட்டது, அவருடைய பூரண சர்க்குணம் எப்படிப்பட்டதுன்னு இஸ்ரேல் ஜனங்களே உணராம இருந்துதான் பிதாவை தேவனாக கொண்டிருந்தாங்க. ஆனா பிதாவாகிய தேவனை சரிவர அவங்க உணரல. அதனால என் பிதா உங்கள் பிதான்னு அடிக்கடி அவங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்துல கர்த்தர் இருந்தார். அப்ப அதுல அருமையான ஒரு இடத்துல சொல்லும் போது, யோவான் 16:27, நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். எதனால? என்ன நீங்க சிநேகிக்கிறதுனால? தேவனிடத்திலிருந்து நான் புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினால தேவன் உங்களை சிநேகிக்கிறார். இப்ப யாரெல்லாம் கர்த்தர் இயேசுவினுடைய அடிச்சுவடை பின்பற்றுறோமோ, தேவனோடு உடன்படிக்கை செய்து தேவனுடைய சித்தம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அன்றிலிருந்து பிதாவாகிய தேவன்
கர்த்தரை நேசிக்கிறது போல நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப நமக்கும் இந்த பாடம் அடையாளம் தான். கர்த்தர் இயேசுவுக்கு யோசேப்பை நம்ம தெளிவாக ஒப்பிட்டு பார்க்கறது போல நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தரை போல நடந்தோம் அப்படின்னா யோசேப்பு ஒத்து போறார். யோசேப்புடைய நிழல் நமக்கும் ஒத்து போகும். அப்ப பிதாவாகிய தேவனால் நம்ம எப்ப இருந்து நேசிக்கப்படுறோம்? தேவனுடைய சித்தம் செய்ய ஆரம்பிக்கிறதுல இருந்து. அன்றிலிருந்து நமக்கு என்ன வரும்? தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருந்தாலே துன்பம் வரும். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று 2 தீமோத்தேயு 3:12 நம்ம வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் இயேசு இந்த உலகத்துல யூதர்களால், புறஜாதிகளால், அங்க ரோமர்கள் போன்றவர்களால் பகைக்கப்பட்டதற்கு காரணம் அவர் மேல தேவனுடைய விசேஷித்த பார்வை இருக்கு. தேவன் அவரை நேசிச்சாரு, அவர் தேவனை நேசிச்சாரு. இவ்வளவுதான். இன்னைக்கு உடன்படிக்கை வாழ்க்கைக்கு உட்பட்ட ஒவ்வொருவரும் உண்மையாக தேவனால் நேசிக்கப்பட்டவர்களாக இருந்தோம்னா, அப்படின்னா நாம உடன்படிக்கை தேவனுக்கு பிரியமா இருந்துச்சுன்னா, அந்த பாத்திரத்தன்மையை சரியாக உணர்ந்து இந்த உடன்படிக்கை வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா நமக்கும் பகைதான் வரும் அப்படின்றது யோசேப்புடைய வாழ்க்கையில நமக்கு கத்துக்கிற பாடம். எந்த ஒரு சத்தியத்தை தெளிவான மனநிலையில ஏற்றுக்கொண்ட புது சிருஷ்டிகளுக்கும் எல்லாராலையும் எப்போதும் அங்கீகரிப்பு இருக்காது என்பதற்கு யோசேப்பு நிழல். உலகம் உங்களுக்கு பாத்திரமா இராது சொல்றாரு இல்லைங்களா? முற்பிதாக்களை பத்தி பேசும்போது என்ன படிக்கிறோம்? அவர்கள் கண்மலைகளிலேயும் வெடிப்புகளிலேயும் வனாந்தரங்களிலேயும் சுற்றி அலைந்தார்கள், பட்டயத்தால் வெட்டப்பட்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், அக்னியின் உத்திரத்தை அவித்தார்கள், சிங்க கபியிலே தூக்கி எறியப்பட்டார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்தவர்களை உயிரோடு எழுந்திருக்கப்பட்டார்கள். படிக்கிறோம் இல்லைங்களா? உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் உலகத்துல இருந்தும் அந்நியர்களைப் போலவும் பரதேசிகளைப் போலவும் தங்களை அறிக்கை செய்து கொண்டார்கள்னு படிக்கிறோம். அப்ப தேவ சித்தத்தை அந்த நாட்கள்ல செய்துட்ட முற்பிதாக்களுக்கே உலகம் பாத்திரமா இல்லைன்னா, இப்ப தேவனுக்கு பிள்ளைகளா நம்ம இருக்கிறவங்க போது உலகம் நம்மளை எந்த அளவுக்கு பகைக்கும்? முற்பிதாக்கள் தேவ பிள்ளைகளா இல்ல, தேவனுக்கு பணிவிடை வீட்டார்களா இருந்தாங்க. நாம புத்திரர்கள். அப்ப ஆண்டவர் முதல் புத்திரன், தலையை ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம ஒவ்வொருவரும் இந்த உலக ஜனங்களாலும், குறிப்பா கிறிஸ்தவ உலகத்தால் பகைக்கப்படுவோம். ஆண்டவர் யூதர்களால் பகைக்கப்பட்டது போல நாம தற்காலத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை அறியாத கிறிஸ்தவர்களால் பகைக்கப்படுவோம். தேவ சித்தம்படி நம்ம அப்பா பிதாவாகிய தேவன் சொல்லும் போது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எவ்வளவு நாளா கிறிஸ்தவங்களா இருக்கிறோம் நாங்க, இன்னைக்கு திடீர்னு வந்துட்டு புது அப்பாவை சொல்றீங்க, திருத்துவம் இல்லைங்கிறீங்க அப்படின்னு நம்மளை பரியாசம் பண்றாங்கல்ல. எதனால? அப்பாவுக்கு பிள்ளைகளா இருந்தா என்ன வரும்? துன்பம் வரும். அப்ப அப்பாவுக்கு பிள்ளைகள் என்பது தேவ சித்தத்தை உணர்ந்தவர்களாக நம்ம செய்யறது இல்லைங்களா? அதே மாதிரி யோசேப்பினுடைய வாழ்க்கையில அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அவருடைய முக்கியமான குணமாகிய மன்னிக்கும் குணம். யோசேப்பிட்ட காணப்பட்ட மன்னிக்கும் குணத்தை குறித்து ரீப்ரிண்ட் நம்பர் 52:34 பிரதர் ரசல் சொல்லும் போது, மன்னிக்கும் குணமே யோசேப்பின் பழிவாங்குதலாக இருந்ததுன்னு சொல்றார். மன்னிக்கும் குணமே யோசேப்பின் பழிவாங்குதல். பழிவாங்குதல்னா என்னங்க? பழி தீக்கிறது, பழி வாங்குறதுன்னா என்ன? ஒருத்தர் நமக்கு செய்யற தீமைக்கு சரிக்கு சரியாகவோ கொஞ்சம் கூடுதலாகவோ காத்திருந்து பதிவிருந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பேரு பழி வாங்குதல்னு சொல்றோம். இங்க யோசேப்பை குறிச்ச சகோதரர் சொல்லும் போது மன்னிக்கும் குணம் தான் யோசேப்பின் பழிவாங்குதலா இருந்துச்சுங்கும் போது இதை எப்படி நம்மளால யோசிக்க முடியுது அப்படின்னா, பாருங்க, பிளாஸ்பேக்க கண் முன்னாடி நிறுத்துங்க. தனக்கு தீமை செய்த, குழிக்குள்ள தூக்கி எறிஞ்ச, தன்னை கொலை செய்ய பார்த்துட்ட 10 பேரை மீட் பண்றாரு. இப்ப நாம சந்திக்கிறோம், எப்படி இருப்போம் நம்மளா இருந்தா? இன்னைக்கும் பார்க்க முடியுது. 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சோட பகையை தீர்க்கிறதெல்லாம் பாக்குறோமே. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து யாருனால ஜெயிலுக்கு போனோமோ அவங்கள அந்த ஆயுள் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்து 14 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் கொள்றாரு அந்த வன்மத்துல. அப்பனா அவருக்கு 14 வருஷம் என்ன ஆகல? மறக்கல, அதோட வெறிதான் இருக்குது. அப்ப 13 வருஷங்கிறது மறந்து போகக்கூடிய காலகட்டம் கூட இல்ல. யோசேப்பு வளர்ந்து நிக்கிறாரு, அவங்களுக்கு அடையாளம் தெரியுது. 10 சகோதரர்களுக்கு அடையாளம் தெரியல, ஆனா இவருக்கு நல்லா தெரியுது. கொஞ்சம் விளையாண்டாரு, அவ்வளவுதான். ஆனா மனதளவுல யோசேப்பு அவங்கள பழி தீக்கணும்னு நினைச்சிருந்தா என்னெல்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனா யோசேப்பு தான் அந்த இடத்துல மூத்தவர் மாதிரி நடந்துகிட்டாரு. அவருதான் யூதா ரூபன் மாதிரி நடந்துகிட்டாரு. இவங்கெல்லாம் ரொம்ப பெஞ்சமின் மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அவங்க ரொம்ப சின்ன பசங்களா நடந்துக்கிட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையில. யோசேப்பு ரொம்ப பெருந்தன்மை உள்ளவரா இருந்தார். அப்ப மன்னிக்கும் குணம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்றத யோசேப்புடைய வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்குது. பட் யோசேப்பு யாரை கத்துக் கொடுத்திருக்காருங்கிறதா ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இயேசுவனுடைய வாழ்க்கையை தான் யோசேப்பு முன்னாடி பிரதிபலிச்சாரே தவிர, அப்ப எது பெருசு? ஆண்டவர் இயேசு வாழ்ந்த நாட்கள்ல நடந்துட்ட அனுபவங்கள் தான் மிகப்பெரியது. இந்த அனுபவங்களுக்கு ஒரு முன்மாதிரி தான் யோசேப்புடைய லைஃப்ங்கும் போது அப்ப அது குறைவானதாக தான் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
யோசேப்பு என்னதான் பாடுபடும் ஒரு வாய்ப்புக்குள்ள அவர் கடந்து போயிருந்தாலும் கர்த்தர் இயேசுடைய பாடுகளோட கம்பேர் பண்ணும்போது அது குறைவானதாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்டவரால நிறைய நன்மை பெற்றுக்கொண்டவங்க அவரை பகைச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, காரி துப்புனாங்க இல்லைங்களா, சூக்காலால எட்டி உதைச்சாங்க. யோசேப்பு அதிக பரிகாசத்துக்கும் நிந்தனைக்கு ஆளானாரா, கர்த்தர் ஆனாரான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? யாருக்கு சிலுவை? ஆண்டவருக்கு தான் சிலுவை. அப்ப யாருதான் அதிக மன்னிக்கும் குணத்துக்குள்ள நம்ம பார்க்க முடியும்னா யோசேப்பு இல்ல. யோசேப்பு நிழல். யோசேப்புடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலித்தது. இதைதான் ரோமர்ல பாக்குறோம் 12:21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இது பவுல் யாருகிட்ட இருந்து கத்துக்கொண்ட பாடம்? கிறிஸ்துவிடம் இருந்து. ஏன்னா அவர் தீமை செய்யல. மலை பிரசங்கத்திலேயே சொல்லிட்டார் இல்லைங்களா, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காகவும் பகைக்கிறவர்களுக்காகவும் நன்மை செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்ட்டார். ஏன்னா பரலோக பிதா எப்படி இருக்கிறாரு? நன்றி அறியாதவர்கள் மேலும் துரோகிகள் மேலும் சூரியனையும் உதிக்க பண்றார், மலையையும் வர்ஷிக்க பண்றார். அப்போ முதல்ல சத்ருவை சிநேகிக்கிறது, மன்னிக்கும் மனப்பாங்கு பிதாவாகிய தேவனுடையது. இந்த குணத்தை கிறிஸ்து வெளிப்படுத்துறாரு. கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவருக்குள்ள என்ன குணப்பண்புகள் வெளிப்படுமோ இதை சில வருடங்களுக்கு முன்னாடி யோசேப்பு தனது லைஃப்ல வெளிப்படுத்தி காமிச்சிருக்காரு, அவ்வளவுதான். பட் இந்த மிகப்பெரிய மனப்பாங்கு பிதாவாகிய தேவனுடையது. அதை 100% வெளிப்படுத்தினது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில தீமைகளும் அவர் அடைந்துட்ட அந்த ஒரு நிந்தனைகளும் புறக்கணிப்புகளும் அவமானங்களுமே பழிவாங்குதலுக்கு வழிநடத்தப்படாமல் தனக்கு துரோகம் செய்யறவங்களை சந்திக்கும் போது மன்னிக்கணும், அவங்கள சகிக்கணும், அவங்க கிட்ட பொறுமை காட்டணுங்கிற அருமையான ஒரு முதிர்ச்சியான கேரக்டருக்கு அவர் என்ன பண்ணிடுச்சு? வழிநடத்திருச்சு இல்லைங்களா? இதில் நாம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, நிந்தனைகளும் புறக்கணிப்புகளும் அவமானங்களும் நமக்கு சகஜமே லைஃப்ல ஏற்படுறது. இந்த ஒரு அனுபவங்கள் இல்லைன்னா கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர்கள் நம்ம இல்லை, அவருடைய பாத்திரம் நம்ம கையில இல்லை. அவமதிப்புகள், புறக்கணிப்புகள், பாடுகள், தவறான புரிந்து கொள்ளுதல், இதனால் ஏற்படக்கூடிய பகை விரோதம் இது நமக்கு வரணும். வந்தாதான் கிறிஸ்துவில் நம்ம உடன் சகோதரர்கள். இது வரலைன்னா உடன்படிக்கை வாழ்க்கையை தொடங்கணுமா இல்லையா அப்படிங்கிறதே கேள்வியா இருக்கும். இப்ப இந்த அனுபவங்கள் மூலம் டென்ஷன் ஆகுறோமா, நாளுக்கு நாள் மனநிலைய ஒரு பதற்றத்துக்குள்ள வச்சுக்கிறோமா, எனக்குள்ள நிறைய டெம்டேஷன் இருக்குங்கிறதுனால பாக்குறவங்க மேல எல்லாம் கோவப்படுறோமா, எரிஞ்சு விழுகிறோமா, இது வளர்ச்சியா? கசப்பான அனுபவங்களை பெற்றுக்கொண்டு புடமிடப்பட்டு தீமை செய்யறவங்களுக்கே நன்மை செய்யக்கூடிய அனுபவத்துக்குள்ள கடந்து போறோமா? இந்த அனுபவங்கள் எதுக்கு தேவன் தர்றாரு அப்படின்னா, மெழுகுதிரி தன்னை அழித்து கொண்டே சுத்தி இருக்கிறவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குது. தன்னுடைய மேனி உருகுது அப்படின்னு நினைச்சு அது அந்த எரியிற தீபமான ஒருவேளை அணைஞ்சிருச்சுன்னா மெழுகுதிரி யாருக்கும் உபயோகம் இல்லாம போயிடும். ஆனா மெழுகுதிரி எல்லாருக்கும் உபயோகம் ஆகணும்னா அது உருகியே ஆகணும். அந்த மாதிரி நம்மளுடைய குணநலங்கள் புடமிடப்படணும்னா நிறைய நம்மளுடைய லைஃப்ல பகை விரோதங்கள் கசப்பான அனுபவங்களை நம்ம சந்திச்சே ஆகணும். இதன் மூலம் விரோதம் அதிகமா யார் இங்க செஞ்சிருக்காங்க யோசிப்புக்குன்னா சொந்த நெருங்கிய சகோதரர்கள். இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பகை விரோதம் சபைக்குள்ளதான் நமக்குள்ளதான் அதிகம் நடக்க வாய்ப்பு இருக்கு. சொந்த சகோதரர்களால தப்பா புரிந்து கொள்ளப்படுவதும் அவமதிக்கப்படுவதும் தான் நிறைய நடக்கும். இதன் மத்தியில சபை கூடி வருதலை விட்டு விடாம, சகோதரர்கள் மத்தியில டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணாம, எந்த சகோதரர்கள் மேலையும் கசப்பு விரோதங்களை வளர்த்து கொள்ளாம ஆண்டவருடைய குணத்துக்கு நம்ம வழிநடத்தப்படுவதற்கு தான் இந்த கசப்பான அனுபவங்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது அவருடைய குணலட்சணங்கள் கர்த்தரோட பஸ்கா நேரங்கள்ல பொருந்துகிற விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விசுவாசம் சரிங்களா? விசுவாசம் சாதாரணமான விஷயம் இல்லை. அதை நம்ம அங்கேயே பார்த்துட்டோம். அவரு தன்னுடைய எலும்புகளை குறித்து எகிப்திலிருந்து ஜனங்கள் விடுதலையாகி போகும்போது நீங்க இதை கொண்டு போங்கன்னு சொல்லி சாட்சியாக வைத்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மேற்கொண்டு யோசேப்பினுடைய விசுவாசத்தை பத்தி பார்க்கும்போது
ரீப்ரிண்ட் நம்பர் 2887 சகோதரர் சொல்றாரு, யோசேப்பின் நேர்மை மற்றும் உண்மை, பரிசுத்தம், நீதி, அவரது கொள்கை மற்றும் கடமை ஆகியவற்றுக்கு அடித்தளமாக காணப்பட்டது தேவன் பேரில் காணப்பட்ட விசுவாசம் மாத்திரமே. நிறைய குணப்பண்புகள் பத்தி சொல்றாரு. அவருக்குள்ள உருவாக்கப்பட்ட நேர்மை, தூய்மை, பரிசுத்தம், நீதி, அவருடைய கொள்கையில அவர் உறுதியா இருந்து தேவனுக்கு பிரியமா இருந்தது எல்லாத்துக்கும் காரணம் அடித்தளம் விசுவாசம் அப்படின்னா. விசுவாசம்னா என்னன்னா, எதிர்காலத்துல நிறைவேற வேண்டிய ஒரு சொப்பனத்தின் மேல நம்பிக்கை. அது நடக்குதோ இல்லையோ டவுட் பட்டிருக்கலாம், படல அவரு. ஒருவேளை இந்த சொப்பனம் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னா எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு நெகட்டிவான பார்வையில யோசிச்சிருக்கலாம் இல்லையா? நான் ஏன் அடிமையா விற்கப்படுறேன்? நான் ஏன் சகோதரர்களால் புறக்கணிக்கப்படுறேன்? நான் உண்மையிலேயே அந்த சொப்பனம் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னா நான் ஏன் அடிமையா விற்கப்படணும்? நான் ஏன் போர்த்திபார் வீட்டுக்கு போகணும்? நான் ஏன் அங்க அடிமையா வேலை செய்யணும்? எனக்கு எதுக்கு வீண் பழி சொல்லி வரணும்னு இந்த 13 வருடத்துல ஏன் எனக்கு அப்படின்னு கேட்கல. என் தேவன் இருக்கிறாரு, நான் தேவனுடைய மனுஷன், நிச்சயமா தேவன் என் லைஃப்ல ஏதோ செய்யறாருங்கிற ஒரு விசுவாசம் மட்டுமே யோசேப்புக்கு அஸ்திபாரமா காணப்பட்டுச்சான். அந்த விசுவாசம்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா யோசேப்புடைய லைஃப் சூன்யமாயிருக்கும் இல்லைங்களா? 52:16 ரீப்ரிண்ட்ல அவர் சொல்லும் போது, அதாவது தேவனால் அங்கீகரிப்பை பெற வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் மாத்திரம் இருந்தால் போதும் என்கின்ற எண்ணத்திலேயே அனைத்து காரியத்தையும் அவர் செய்தாராம். யோசேப்பு யார் மாதிரி இருந்திருக்காரு பாருங்க. கிறிஸ்து பூமியில இருந்த நாட்கள்ல பிதாவுக்கு பிரியமானதை மட்டும் செஞ்சா போதும்னு நினைச்சிட்டு இருந்தாருல, இதை யார் முன்னாடியே செஞ்சிருக்காங்களாம். தேவனால் நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் அங்கீகரிப்பு இருந்தா போதும், மற்றவங்கள்ட்ட அங்கீகரிப்பை பெற வேண்டிய அவசியம் இல்லை, தேவனுக்கு நேர்மையா இருந்தா அது மாத்திரம் போதுங்கிற நம்பிக்கை யோசேப்புக்குள்ள இருந்திருக்கு. அது போலவே அப்படியே ஆண்டவர் காணப்பட்டார் இல்லைங்களா? அவர் லைஃப்ல என்ன நடந்தாலும் அவர் மனம் தளராம இருந்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன? பிதாவுக்கு பிரியமானதை நான் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறது. நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்பா எனக்கும் உங்களுக்கும் கேப்பே இல்லை. ஏன்னா நான் எப்போதுமே செய்யறது உங்களுடைய சித்தம். உங்களுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்யறபடினால நீங்க என்ன பண்றது இல்லை, தனியாக இருக்க விடுறதில்ல. நீங்க எல்லாரும் சிதறி ஓடிடுவீங்க என்னை விட்டு, ஆனாலும் நான் தனிச்சிருக்க மாட்டேன், என் அப்பா என் கூட இருப்பார். இந்த எல்லா நம்பிக்கைக்கும் அசைக்க முடியாத அஸ்திபாரம் தேவன் பேர்ல அவர் கொண்டிருந்த விசுவாசம். உலகமே அபூரணத்தில் இருக்கு, சாத்தானுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கு. ஒருவர் மாத்திரம் உண்மை தேவனோட தொடர்புல இருக்காரு, கர்த்தர் இயேசு இல்லைங்களா? யூத ஜனங்கள் தேவ ஜனங்கள்னு சொல்லிக்கலாம், ஆனா தேவனுக்கு பிரியமா யாருமே இல்லைங்கிறனால அவங்களுடைய உறவு தேவனோட இல்ல அப்படிதான் சொல்லணும். மாய்மால ஒரு யூதர்களா தான் இருந்தாங்க. ஆனா ஒருவர் மாத்திரம் வந்து தேவ சித்தம் செய்யும் போது அவரை பிசாசின் தலைவர்னு சொல்றாங்க. அதுக்கு கர்த்தர் கொடுத்தாரு பாருங்க பதில். நீங்க தேவன் உங்க பிதாவானால் நிச்சயம் என்ன பண்ண மாட்டீங்க, புறக்கணிக்க மாட்டேன். நீங்க உங்கள் பிதாவாகிய பிசாசானவனா உண்டா இருக்கிறீங்க இப்படி சொன்னார். அப்போ ஒருத்தர் தான் இந்த இடத்துல தேவ மனுஷன்றது வெளிப்படையா தெரியுது. மத்த எல்லாம் யாருடைய கண்ட்ரோல் இருக்கிறாங்க? யூதர்களாவே இருந்தாலும் உலகத்தை ஆளுகை செய்யற சாத்தானுடைய ஏஜென்ட்ஸ்களா தான் இருந்தாங்க. எல்லாருமே சாத்தானுடைய ஏஜென்ட்டுக்கு தான். இதன் மத்தியில ஒருத்தருடைய வாழ்க்கை வெற்றிகரமா நடந்து முடியணும் அவருடைய பிரயாணம் அப்படின்னா, அசைக்க முடியாத விசுவாசத்தை மட்டுமே தேவன் கிறிஸ்துவிடம் எதிர்பார்த்தார். அதை கிறிஸ்து 100% கொடுத்தார். இதுதான் நம்ம பார்க்கிறோம் எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்க்கத்தில் வீற்றிருக்கிறார். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் எதிர்கால நம்பிக்கையை குறிக்குது. நமக்கு முன்னாடி நவமான பாத்திரம் இருக்கு, ஊத்தி வைக்கப்பட்டிருக்கு, ரொம்ப இனிமையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். பட் இப்ப பருக முடியாது. இதுதான் எதிர்காலத்துல நான் இந்த பாத்திரத்துல பானம் பண்ண வரைக்கும் இதை நான் பருக போறது இல்லைன்னு கர்த்தர் சொன்னது. ஆனா அந்த சந்தோஷத்தின் பொருட்டுன்னு என்ன அர்த்தம்? சந்தோஷம் இப்போ இல்ல, அந்த சந்தோஷம் ஒரு நாள்ல வரும். அதுக்கு முன்னாடி அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானம் ஒண்ணு இருக்கு. அந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து இப்போ தேவனுடைய வலது பார்சல் உட்கார்ந்து இருக்கிறாருங்கிற இந்த வார்த்தை அப்படியே யோசேப்பினுடைய வாழ்க்கையோட பொருந்தது பாத்தீங்களா? சொப்பனம் எதிர்காலத்தில் நிறைவேற வேண்டிய சந்தோஷம், அதுக்கு முன்னாடி சில அவமானங்களை இவர் சகிச்சே ஆகணும். அப்புறம் சிங்காசனத்துல பார்வோனுக்கு அடுத்தபடியாக அவர் வரணும். இதுதான் கர்த்தருடைய வாழ்க்கையில தேவன் வச்சிருந்தது. யோசேப்புக்கு அந்த சிங்காசனத்துக்கிட்ட வழிநடத்தப்படுற வரைக்கும் வாழ்க்கையில இருந்த ஒரே அடித்தளம் விசுவாசம்.
ஆணி வேறு விசுவாசம். கர்த்தர் இயேசுவுக்கும் 3 வருட ஊழியத்துல சுற்றிலும் இருந்த எல்லாரும் பிசாசின் கிரியைகளை நடப்பிக்கும் பொழுது, சீஸ்தர்களோட பக்குவம் இல்லாது இருக்கும் பொழுது, தேவன் பேரில் இருந்த அசைக்க முடியாத விசுவாசம் மாத்திரமே அவரை வெற்றி சிறக்க பண்ணியது என்பதை யோசேப்பினுடைய முன்மாதிரியிலிருந்து கர்த்தருடைய வாழ்க்கையை நம்ம பாடமாக பார்க்க முடியாது. யோசேப்பினுடைய கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமா ஆண்டவர் இயேசுவுக்கு மேய்ச்சாழ்வார். கீழ்ப்படிதல்னா என்ன? இப்ப பாருங்க, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்திருக்கோம். அவர் தேவ சித்தத்தை செஞ்சார், பகைக்கப்பட்டார். நீதி பரிசுத்தத்துக்கு நிழலாக இருந்தாரு. யோசேப்புடைய விசுவாசம் உயர்ந்ததாக இருந்தது. இப்படி ஒவ்வொரு பாயிண்டா நம்ம பார்த்துட்டு வரும்போது, யோசேப்பினுடைய கீழ்ப்படிதல், யோசேப்பினுடைய கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்றதை விட, கீழ்ப்படிதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? கீழ்ப்படிதல் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி யாருக்கிட்டையாவது கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, விசுவாசம் போல, அன்பு போல, பொறுமை போல, பரிசுத்தம் போல கீழ்ப்படிதல் அப்படின்றது ஒரு கேரக்டர் தான். ஒரு கேரக்டர் தான். இப்ப விசுவாசத்தை புடமிடுவதற்கு தேவன் பல சூழல்களை நமக்கு கொடுக்கிறார் இல்லைங்களா? அப்ப விசுவாசம் ஒரு சூழல்களால் வளர்க்கப்படுவதில்லை. பொறுமை ஒரே நிகழ்ச்சியினால் நடைபெறுறது இல்லை. நீதியும் பரிசுத்தமும் ஒரே சோதனையினால நமக்கு பூரணப்படுறதும் கிடையாது. அப்போ பல்வேறு அனுபவங்கள் விசுவாசத்தை புடமிடுது, பொறுமையை புடமிடுது. இப்படித்தானே பாக்குறோம். அந்த மாதிரி கீழ்ப்படிதல் அப்படின்றது இந்த எல்லா அனுபவங்களையும் நம்ம வாங்குறோம்ல. விசுவாச சோதனை, பொறுமைக்கான சோதனை, அன்புக்கான பரீட்சை, இப்படி பல பரீட்சைகளுக்குள்ள அந்த சூழ்நிலைக்குள்ள நம்மளை உட்படுத்திக்கிறதுக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். எந்த ஒரு சூழலுக்குள்ளையும் நான் என்னை உட்படுத்தி கொள்ள மாட்டேன் என்பது என்ன சொல்லலாம்? முரட்டாட்டம். கீழ்ப்படியாமைக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? முரட்டாட்டம், அவபக்தின்னு சொல்லலாம். அதாவது தேவன் இப்படிதான் நம்மளை நடத்துறாருன்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம், ஏன் எனக்கு இது நடக்குதுன்னு இந்த ஒரு கேள்வியாக மாத்திரம் இல்லாம எண்ணத்துக்குள் தோன்றினாலே அதுக்கு பேர் என்ன? கீழ்ப்படியாமை தான். எனக்கு ஏன் இது சம்பவிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தையே தேவன் அனுமதித்திருக்கிற அந்த சந்தர்ப்ப சூழலுக்குள்ள நாம உட்படுத்தி கொள்ளவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. அப்போ விசுவாசம் சோதிக்கப்படும் போது அதுக்கு நம்ம உட்படலைனாலும், பொறுமைக்கான பரீட்சை வரும்போது தோத்து போனோம்னாலும், அன்பை சோதிக்கப்படும் போது அந்த இடத்துல நம்ம தோத்து போனோம்னாலும், இப்படி வாழ்க்கையில் பல்வேறு குணலட்சணங்கள் பரீட்சை பார்க்கப்படும் போது நம்ம அந்த சூழல்ல இருந்து வழி விலகி போறதுக்கு பேர் தான் கீழ்ப்படியாமை. அப்ப எல்லா சூழலும் எனக்கு அனுமதிக்கப்பட்டதே, இதுல மட்டும்தான் நான் நிலைச்சிருப்பேன், இது என் தேவ அனுமதி அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். அதான் சிலுவையின் மரண பரியந்தம் தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்தார் நம்ம பார்க்கணும். நிறைய இடங்கள்ல யோசிச்சிருக்கலாம் இல்லையா? நான் ஏன் இந்த சூழலுக்கு என்னை உட்படுத்தணும்? நான் ஏன் இப்படி இவங்களால ஏமாற்றப்பட்டேன்? இதை போய் நான் பார்வோன்ட்டு தெரிவிக்கணும். நான் நியாயமானவன் அப்படின்னு சொல்லி போர்த்திபார்ட்ட தெரிவிக்கலாம். போர்த்திபார் மனைவி குறிச்சு பார்வோன்ட்டு தெரிவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம். பானபாத்திரக்காரனை குறிச்சு அதிருப்தி வெளிப்படுத்தி இருக்கலாம். பட் தன்னுடைய லைஃப்ல நடந்துட்ட எல்லா கதாபாத்திரங்களுமே தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை யோசேப்பு உணர்ந்திருந்தார். யோசேப்பை சுற்றி அவர் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களுக்குள்ள, அந்த அனுபவத்துக்குள்ள இவரை நடத்தினாங்கல்ல சகோதரர்கள்ல இருந்து, எல்லாருமே தேவனுடைய கருவி. சோ அந்த காரியங்களுக்குள்ள கட்டுப்படுறது தேவனுக்கு கட்டுப்படுறதுக்கு சமம். ரூபனால், யூதாவினால், மற்ற சகோதரர்களால எல்லாராலையும் அவர் பாய்க்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த ரூபன், யூதா, லேவி எல்லா சகோதரர்களுமே தேவனுடைய ஒரு கருவிகள் அந்த நேரத்துல அப்படிங்கிறத உணர்ந்திருக்கிறது. அப்ப இவங்களால் ஏற்படக்கூடிய அனுபவங்கள் தேவனால் எனக்கு அனுமதிக்கப்படுவதுங்கிறத அவர் உணர்ந்தார். அதுக்கு பேர் தான் கீழ்ப்படுத்தல். அந்த மாதிரி தான் கர்த்தர் அருமையான ஒரு இடத்துல பயன்படுத்தின வார்த்தை யோவான் 18:11. யோவான் 18:11. அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். பாத்தீங்களா? பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனானா, இந்த இடத்துல வெட்ட வந்தது சோல்ஜர்ஸ். அப்ப மல்கூசனுடைய காதை ஒட்ட வச்சுட்டு அந்த பட்டயத்தையும் அவரை சிறைபிடிக்க வந்த அந்த சோல்ஜர்ஸையும் யாருடைய பாத்திரங்கள்னு சொல்றாரு? பிதா கொடுத்த பாத்திரம். இவங்க இன்னைக்கு என் மேல கை போட வராங்க, இவங்க என்ன கைது செய்யறாங்க, விலங்கு போடுறாங்க, வாரினால் அடிப்பிக்கிறாங்க அப்படின்னா, என்ன குற்றவாளியா நடத்துறாங்கன்னா
இந்த பாத்திரம் இன்னைக்கு எனக்கு அப்பா நியமித்தது. இப்ப தேவன் எனக்கு அந்த பாத்திரத்தை கொடுத்து அதுல நான் பானம் பண்ணும்போது நீ ஏன் இடையூறா சிந்திக்கிற? நான் பானம் பண்ணாது இருப்பேனோ அப்படிங்கிறார் உன் பட்டயத்தை உரையில ஓடு. இதுதான் சுத்தி அனுமதிக்கப்படுகின்ற பாத்திரங்களை தேவ சித்தத்தோடு கண்ணோக்குவதற்கு பேர் தான் கீழ்ப்படிதல். மனைவி கோவப்படுத்துறாங்க, உடனே நமக்கு கோபம். உறவுகள் கோவப்படுத்துறாங்க, நமக்கு வேலை ஸ்தலத்துல மனிதர்கள் இடையூறா இருக்கிறாங்க, உறவுகள், நண்பர்கள் எக்ஸெட்ரா நீங்க போட்டுக்கோங்க. இவங்களை மன்னிக்கிறோம், இவங்களை மன்னிக்க முடியல, இவங்க கிட்ட பொறுமை காட்டுறோம், இவங்களை நம்ம அப்படி வச்சு பார்க்க முடியாது, இவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் கோவப்படுறோம் அப்படின்னு ஒருவேளை நீங்க யாரையாவது வித்தியாசப்படுத்தி பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா, இந்த இடத்துல கர்த்தருடைய முன்மாதிரி நமக்கு என்ன கத்துக் கொடுக்குதுன்னா, எந்த இடத்துல நீங்க இருந்தீங்கனாலும் அங்க ஒரு டூல் இருந்துச்சுன்னா, அங்க ஒரு பாத்திரம் இருந்து உங்களுக்கு எதிராக திரும்புறாங்கன்னா, உங்களுடைய கீழ்ப்படிதலை பரீட்சை பார்க்க தேவனால் அனுமதிக்கப்பட்ட பாத்திரங்கள். அந்த பிராட் மைண்டுக்கு போயிடணும். அவங்களுக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய ஸ்பிரிட்டை கவனிச்சிருங்க, அவங்கள விட்டுருங்க. சகோதரர்களுக்குள்ளேயே சடிதியா ஒருத்தட்ட மாம்சம் வெளிப்படுதுன்னா, இந்த சகோதரன் இப்படி பேசிட்டாருன்னு பாக்குறதை விட அந்த சகோதரனுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற ஆவி சாத்தானுடையது. சோ அதுல கர்த்தருடைய சிந்தை இல்ல. பட் இந்த மனிதனை தேவன் யாருக்காக பயன்படுத்துறாரு? நம்மளுடைய குணலட்சணத்தை புடமிடுவதற்காக. எனவே நான் இந்த சூழல்ல இந்த சகோதரனை எதிர்த்து நிற்பது, சூழ்நிலைகளை எதிர்ப்பது, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்துல பானம் பண்ண முடியாத அளவுக்கு என்னை வழிநடத்திரும் அப்படின்றத நம்ம உணர்ந்திருக்கணுங்கிறதுக்கு யோசேப்பும் கடந்து போன 13 வருட அனுபவங்கள்ல எந்த இடத்துலயும் எனக்கு இது ஏன் அப்படின்ற கேள்வியை முன்வைக்கல. கர்த்தர் இயேசுவும் யூதர்கள் ஏன் பகைச்சாங்க, சொந்த சகோதரர்கள் ஏன் விட்டுட்டு போனாங்க, நன்மை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் ஏன் சிலுவையில் அறைய சொல்லி கத்துனாங்க, எந்த கேள்வியும் கேட்கலையே. எல்லாமே பிதா எனக்கு கொடுத்துட்ட பாத்திரம். அந்த பாத்திரம் தான் இக்காலத்து பாடுகள். இனி வெளிப்படும் மகிமையை மட்டுமே இன்னைக்கு அநேகர் கருத்துல வச்சிருக்கோம். அழியாமை எப்ப கிடைக்கும், அது எப்படி கிடைக்கும் பேதுரு மாதிரி கேட்கிறோம். அந்த அழியாமை கிடைக்கணும்னா எப்படிப்பட்ட குணப்பண்புகள் நமக்குள்ள புடமிடப்படணும் அப்படின்றத எவ்வளவு முறை நம்ம யோசிக்கிறோம், எவ்வளவு அதுல நம்ம பிரியமாக இருந்திருக்கிறோங்கிறத நம்ம சிந்திக்கணும். பாடத்தினுடைய கன்க்ளூஷனுக்கு வரும்போது யோசேப்பை குறித்து தாவீது குறிப்பிடுறாரு பாருங்க. 105ஆம் சங்கீதத்துல 17 வரைக்கும். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பினால் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமா, தாவீது என்ன அழகா யோசேப்பை படிச்சிருக்காரு பாருங்க. யோசேப்புக்கு சிறையாக விற்கப்படுவதற்கு முன்னாடியே ஒரு புருஷன் நியமிக்கப்பட்டாராம், ஒரு தூதன். அந்த புருஷன் முன்னாடி போய் தான் யோசேப்பை செயலுக்கு போறதுக்கே அனுமதிச்சாராம். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டு இருந்ததுன்னா தேவனுடைய வார்த்தை நிறைவேற வரைக்குமே ஒரு அக்யூஸ்ட் மாதிரிதான், குற்றவாளியாக தான் நடத்திருக்காங்க. ஆனால் முக்கியமான வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டார். சூரியனும் சந்திரனும் 12 11 நட்சத்திரங்களும் தன்னை வணங்கணும்னு சொன்னாரு. இது கர்த்தருடைய வார்த்தை. 11 அரிக்கட்டுகள் சாய்ந்து நின்னது, நான் மட்டும் நின்று என்னுடைய அரிக்கட்டுகள் மட்டும் நிமிர்ந்து நின்றது. இது கர்த்தருடைய வார்த்தை. இது நிறைவேற வரைக்கும் அவர் உலகத்துக்கு அக்யூஸ்ட், அடிமை, ஒரு குற்றவாளி. யார் பார்வையில? உலகத்தின் பார்வை. ஆனா இந்த குற்றவாளியாக நடத்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வீண் பழிச்சொல்லுக்கு ஆளாக்கப்பட்டு பகைக்கப்பட்டு இவர் ஜெயிலுக்கு போன வரைக்கும் இரும்பு தான் அவரை ஒடுக்குச்சு, விலங்கு தான் போட்டாங்கனாலும் இந்த விலங்குக்குள்ள தேவனுடைய வார்த்தை யோசேப்பை புடமிட்டதுங்கிறார் தாவீது. அது வெறும் விலங்கு இல்ல, யோசேப்பினுடைய அனுபவ முயற்சி, யோசேப்புக்கு தேவன் கொடுக்கிற அனுபவ பாதையினுடைய நாளுக்கு நாள் வளர்ச்சி, யோசேப்பினுடைய குணலட்சணம் முதிர்ச்சி அடைவதற்கான அருமையான ஆயுதங்கள் தான் அந்த விலங்கு செயின் எல்லாமே. இன்னைக்கு நாமளும் யோசிக்கணும். சில நேரங்கள்ல சிறைப்படுத்தப்படுறோம். சிறைனா கிரியை செய்ய முடியாத சூழல் நமக்கு ஏற்படும். சிறைங்கிறது வேதாகமத்துல மரணத்தை குறிக்குது, ஆவிக்குரிய அர்த்தம். இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா கிரியை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகளை சிறை அரஸ்டான மாதிரி இருப்போம், கை கால் கட்டி போட்ட மாதிரி இருக்குன்னு சில நேரத்துல சொல்றோம் இல்லைங்களா. அப்படின்னா நம்மளுடைய வேல்யூ தெரிஞ்சிருந்தும் நம்ம பயன்படுத்தப்படாமல் இருப்போம், நம்மளுடைய முக்கியத்துவம் தெரிந்திருந்தோம்
சில நேரங்கள்ல நமக்கு எந்த விதமான ஊழிய வாய்ப்புகள் கூட இல்லாம இருக்கும். நம்மளுடைய மேன்மை தெரிந்திருந்து ஒரு புறக்கணிக்கப்பட்டது போல உணர்வோம். இந்த தருணங்கள் நாம ஏமாந்து போறதுக்காக இல்ல, டிசப்பாயின்மெண்ட் ஆறதுக்காக இல்ல, மாறாக எதிர்கால நம்பிக்கையில நமக்கு கிடைக்க போற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம பெருமை அடையக்கூடாது. அதுக்கு முன்னாடி தேவன் நம்மள இரும்பு கரங்கள் கொண்டு கொஞ்சம் ஒடுக்கி நமக்கு கீழ்ப்படுதலை கத்துக் கொடுக்கிறார். நீ பெரிய ஸ்தானத்துக்கு போறேன்னா இப்ப ஜெயில இருக்கிறத மறக்காதன்னு யோசேப்புக்கு கத்துக் கொடுத்தாரு. அதனாலதான் வாலிபன் முதிர்ச்சியான குணலட்சணத்தை வெளிப்படுத்தினதுக்கு காரணம், யோசேப்பு கடந்து போன எல்லா அனுபவமே கசப்பானதுங்க. இந்த கசப்பான அனுபவங்கள்னால அவருக்கு கிரீடம் கிடைக்கும் போது அவர் யாரையும் ஆளுகை செய்ய நினைக்காம, யாரையும் பழிவாங்க நினைக்காம, அவர் ஆசீர்வதிக்கவே வந்ததை உணர்ந்து ஆசீர்வதிச்சாரு பாருங்க. இப்படித்தான் நம்ம உயர்த்தப்படுவோம் ஒரு நாள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கரங்கள் இரும்புக்குள்ள கூட அடங்கலாம். பவுலுக்கு நேர்பட்டுச்சு இல்லைங்களா? என்ன சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 1:12-14. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏற்பாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியிறக்கமாகி, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடம் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் புரிந்திருக்கிறார்கள். பாத்தீங்களா? இதுல ஜெயிலுக்கு போறது ஒரு அசௌகரியமான விஷயம். ஆனால் எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதா இருக்கிறேன். பவுல் பெரிய ஊழியக்காரனாச்சே, இவரே ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு சோர்ந்து போய் எல்லாரும் ஊழியத்தை கைவிட்டு இருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? அங்கதான் எழுதுறாரு, அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுக்கள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுக்கள் என்று வெளியரங்கம் ஆயிடுச்சுட்டார். இப்ப கட்டுக்கள் காவல்கள் எதை குறிக்குது? கிரியை செய்ய முடியல, அப்படி நிலைமை அனுமதிக்கப்படலாம், ஆனா அதுக்குள்ள நிருபத்தை எழுதினார் பாரு. அது தேவனால் அவர் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் என்பதற்கு சான்று. அந்த மாதிரி யோசேப்பனுடைய சிறைவாசம் அவருடைய குணலட்சணங்களை வளர்க்கத்தான் உதவி செஞ்சுச்சே தவிர அவர் ஒருபோதும் பின்னடைவுக்கெல்லாம் போகல. அந்த 17 வருட அனுபவங்கள் யோசேப்பை புடமிட்டுச்சதே போனஸ் தானே. புடமிடுதல் ஒரு அருமையான ஆசீர்வாதம் தானே. அந்த அந்த இடத்துல அவர் எதையும் இழக்கலையே. அருமையான குணலட்சணங்கள் அவருக்குள்ள முதிர்ச்சியான ஒரு கேரக்டர் உருவாக்கிடுச்சா இல்லைங்களா? அதனால இங்க பவுல் சொல்றாரு பாருங்க, அநேகரில் சகோதரர்கள் அநேகர் என் கட்டுக்களாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை பிரசங்கிக்கிறார்கள் அப்படிங்கிறார். சொல்லும்படிக்கு துணிந்து இருக்கிறார்கள்ங்கிறார்னா, அப்ப பவுலுக்கு வந்ததை பார்த்து எல்லாரும் பயந்து இருந்தாங்கன்னா, ஐயோ நம்மளையும் ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்கன்னு திருவசனத்தை விட்டுட்டு ஓடி இருக்கலாம். பவுலுக்கே இது நடந்திருக்குன்னா அப்ப இது மேன்மைதான் அப்படிங்கிற அளவுக்கு தற்காலம் பாடுகள் தாங்கிறத பவுல் நல்லா பதிய பண்ணியிருக்கிறார் மற்ற சீசர்களுக்குங்கிறதுக்கு ஜெயில இருந்தே ஊக்கத்தை கொடுக்குறாரு பாருங்க. நான் ஜெயில இருந்து எழுதிட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருங்க. எப்படி எழுதுறாரு? எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறது மாதிரி இப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு எங்க எழுதுறாருன்னா, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை ஜெயிலுக்குள்ள இருந்து எழுதிட்டு இருக்காரு. இப்ப சகோதரர்கள் பார்த்து துக்கப்படுறதுக்கோ அழுவதற்கோ வேலை இல்லாம அங்க போற அந்த மனுஷனே ஜெயிலுக்குள்ள இருந்து சந்தோஷமா நிருபத்தை எழுதும் போது நம்மளுக்கு என்ன இப்படி டிஸ்கரேஜ் இல்லாம என்கரேஜ் ஆயிடுச்சு எல்லாருக்கும். அந்த மாதிரி கர்த்தருக்குள்ளாக எந்த ஒரு நிந்தனைகள் அனுமதிக்கப்பட்டாலும், நம்ம கரங்கள் கால்கள் யோசேப்பை போல ஒடுக்கப்பட்டாலும் அது நன்மைக்காக இருக்குங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இறுதியாக யோசேப்பினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமா, எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றினதும் இல்லை. அப்படின்னா யோசேப்புடைய அரியணை எடுத்துக்கங்க. அவரு குழிக்குள்ள தூக்கி போடப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு போர்த்திபாருடைய வீட்டுக்கு போய் சிறையில இருந்து இவ்வளவு பட்ட கஷ்டங்களோட கம்பேர் பண்ணும்போது, அந்த அரண்மனையில பார்வோனால் உயர்த்தப்படும் போது யோசேப்பே அதுக்கு குறிப்பும் கொடுக்கிறார். ஞானமும் விவேகமும் உள்ள ஒரு மனிதனை தெரிவு செஞ்சு அந்த மனிதனை தேசத்துக்கு அதிபதியா மாத்தி அந்த மனிதனை கொண்டு இந்த ப்ராப்ளத்தை நீங்க என்ன பண்ணுங்க தான்னு தெரியாது அவருக்கு. அது வரைக்குமே அவர் சுயநலத்தோட எல்லாம் ஆலோசனை கொடுக்கல. ஆனா உன்னை போல ஞானமும் விவேகமும் உள்ள ஒரு மனுஷன் யாருமே இல்லைன்னு பார்வோனுக்கு முன்னாடியே நிரூபிச்சு காமிச்சிருந்தாரு இல்லைங்களா?
இப்ப யோசிச்சு பாருங்க, யோசேப்பு அந்த அரியணையில ஏறும் பொழுது என்ன நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு? தேவன் சொன்னார்ல, ஒரு உயர்ந்த இடம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற இடத்துக்கு வந்துட்டோம்னு சகோதரர்களை தான் சந்திக்கல. ஆனாலும் நம்ம இந்த 13 வருஷம் ஜெயில இருந்து பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்ப வந்திருக்கிற ஆசீர்வாதத்தோட ஒப்பிட்டு பார்த்தா சரியானதான்னு யோசிச்சிருப்பாரு கண்டிப்பா. அப்ப அவர் மனசாட்சி அவருக்கு என்ன சொல்லியிருக்கும்? சின்ன சின்ன குட்டி குட்டி ராஜாக்கள்லாம் இருந்த காலகட்டம் அது. எகிப்து எப்படிப்பட்ட தேசம்? வல்லரசு. பாபிலோனுக்கு முன்பு இருந்த சாம்ராஜ்யங்கள்ல எகிப்து சாம்ராஜ்யம், லீடிய சாம்ராஜ்யம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ பெரிய ஒரு சாம்ராஜ்யம் எகிப்து. அந்த சாம்ராஜ்யத்துக்கு யாரா மாறுறாரு? பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில வர்றாரு போது 13 வருஷங்கிறது அவர் பட்ட கஷ்டம் ரொம்ப கம்மின்னு தான் அவருக்கு என்ன ஆயிருக்கும்? உணர்வுகள் வந்திருக்குமே தவிர, தேவன் எனக்கு இப்போ தந்திருக்கிற ஆசீர்வாதத்தோட கம்பேர் பண்ணும்போது நான் பட்ட கஷ்டம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவர் மனசு சொல்லியிருக்கும். இது யோசேப்புக்கே அப்படி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்ம உடன்படிக்கை வாழ்க்கையில நம்ம எல்லாம் என்ன கஷ்டப்படுறோம், என்ன தேவனுக்கு பிரியமா நம்ம அப்படி இருந்துட்டோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவட்டை உண்மையாக பின்பற்றக்கூடிய ஒரு பாத்திரத்துல முறுமுறுப்பு இல்லாம நம்ம இன்னைக்கு பங்கு பெறக்கூடியவங்களாக நம்ம இருக்கிறோமா? இன்னைக்கு வரப்போற ஐஸ்வர்யங்கள் ஆசீர்வாதங்களை கண் காணவும் இல்லையா, காதுகள் கேட்கவும் இல்லையா, மனிதருடைய இருதயத்துல தோன்றினதும் இல்லைங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை எகிப்தின் அரியணையோட கூட நம்ம ஒப்பிட முடியாதுல்ல. எகிப்தினா இந்த சிம்மாசனம் இருக்கும், பார்வோன் இப்படி இருந்தாரு, அவருக்கு அடுத்து இவரு, ஜனங்கள் எல்லாம் இவருக்கு கட்டுப்பட்டுருவாங்கன்னு சொல்லி விளக்கம் கொடுக்கலாம். யோசேப்பு இருந்த நிலையை யூகிக்க முடியுதுல்ல. நமக்கு தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாதுன்ட்டார் பவுல். யூகிக்கலாம் முடியாது, கண்ணும் அதை காணாது, காதுகளும் கேட்க முடியாது. ஒரு விளக்க கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா எட்டாது. இதுக்கு முன்னாடி இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்கின்ற ஆதார வசனத்தை சேர்த்துக்கங்க. அப்படின்னா இக்காலத்து பாடுகள் ஒண்ணுமே இல்ல, அரியணைக்கு ஏறிட்டான் அப்படிங்கிறது யோசேப்புக்கே 100% பொருந்ததுன்னா பூமிக்குரிய லைஃபுக்கே நாம பாடுபடும் தளத்தில் இருக்கக்கூடிய இம்மைக்குரிய இந்த ஒரு பாத்திர தன்மை எது அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமா, தேவனுக்கு பிரியமா இருந்திருக்குங்கிற ஒரு கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அநேக நேரங்கள்ல நாம் கண்ணீரோடு கடந்து போயிருக்கலாம், மன வலி வேதனைகளோட டிராவல் பண்ணியிருக்கலாம், பக்குவம் இல்லாதவர்களால் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், புண்படுத்தப்பட்டிருக்கலாம், தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். பட் இதெல்லாம் ரொம்ப பெரிய அவமானம், நிந்தைகள் ஒருவேளை நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம ஏமாளிகள் ஆயிடும். ஏன்னா விலங்குகள் வேணும், இரும்பு சங்கிலிகள் வேணும், சிறைவாசம் வேணும். இது ஒரு வாலிபனுக்கு பூமியை ஆளுகை செய்யறதுக்கே தேவைன்னா எப்படிப்பட்ட சிறைகளும், எப்படிப்பட்ட அவமானங்களும், நிந்தனைகளும், புறக்கணிப்புகளும் பரத்திற்குரியவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு தேவைப்படும் என்பதை கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா ஆசீர்வாதம் எண்ண முடியாதது, சொல்லி முடியாதது. அப்ப அதுக்கான நம்ம செலுத்தக்கூடிய பிராயச்சித்தம் இந்த நாட்கள்ல என்னவா இருந்திருக்குன்னா ஒண்ணுமே இல்லை, ஜீரோ தான். கர்த்தர் இயேசுவை நீக்கிட்டு தேவன் நம்மளை பார்த்தாருன்னா நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. அப்ப கர்த்தருக்குள்ள நமக்கு கிடைச்சிருக்கிற ஸ்லாக்கியம் அவருடைய பாத்திரங்கள்ல பங்கு பெறுவது, அந்த பாத்திரத்தன்மை நம்ம கிட்ட இல்ல. அவரால் கிடைச்சிட்டு இந்த பாத்திரத்தன்மையை கடந்த ஆண்டுகள்ல எந்த சூழல் எல்லாம் முரட்டாட்டம் இல்லாம பங்கெடுத்திருப்போம், எந்தெந்த சூழல் எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை நிரூபிச்சிருக்கோம், எந்தெந்த சூழல் எல்லாம் நம்முடைய கீழ்ப்படுதலை நம்ம நிரூபிச்சிருப்போம், எந்தெந்த இடங்கள் எல்லாம் நீதி பரிசுத்தத்தை வெளிப்படுத்தியிருப்போம், எங்கெல்லாம் நம்ம எதிர்த்து நின்றுருக்கோம், எல்லாத்தையும் சிந்திச்சு பார்த்து தற்கால பூலோக இந்த ஒரு வாழ்க்கையில நம்மளுடைய பாடுபடும் பாத்திரத்தை எந்த அளவுக்கு கவனமாக நம்ம சுமந்திருக்கிறோம் என்பதை நினைத்து ஒரு புதிய ஒரு துவக்கத்துக்குள்ள நம்ம கடந்து போகும்போது பழைய தவறுகளை சரி செய்தவர்களாக எதிர்கால நம்பிக்கையை சரியாக கண் முன்னாடி நிறுத்தினோம்னா வாழ்க்கையில் நடைபெறுகிற அனைத்தும் தேவனுடைய அனுமதி இல்லாம இல்லை என்பதை உணர்ந்திருப்போம். வரக்கூடிய நாட்களிலாவது நம்ம கர்த்தருடைய கரத்தில் முழுவதுமாக அடங்கி இருந்து நமது பாடுகள் நிறைந்த பாத்திரத்தை இருக்கக்கூடிய குறைவான நாட்களுக்குள்ளாக நாம முழு மனதோடு நம்ம பானம் பண்ணுவதற்கு தேவன் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. வசனங்களை பொறுமையுடன் கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.